ஓகே சார். மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், தமிழ்நாட்டு மக்கள் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இன்னைக்கு எதிர்கட்சியான அதிமுக எடுத்திருக்கிறது. சார், இது ஒரு வாக்குறுதியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த ரெசல்யூஷனுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதிமுக. அப்படிங்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அதோட ஒத்து போகலன்னு புரிஞ்சுக்கலாமா? அரவிந்த், அதுக்கு முன்னாடி திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் எந்த சார்பும் இல்லாத நடுநடையோட பேசக்கூடியவர் அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரும் மதிப்புண்டு. நான் அவர் சார்கிட்டயே ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, சென்ட்ரல் சென்சஸ் வேணும், அதுல கேஸ்ட் சென்சஸ் இருக்கணும். அதாவது அடுத்து எடுக்க போற கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா சாதி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. அதுல ராகுல் காந்தி என்ன கேட்கிறாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்புல நீங்கள் எவ்வளவோ அவ்வளவு உங்களுக்குங்கிறார். நான் இந்த பாயிண்ட் அவர் ஏன் கடந்து போறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க ரிசர்வேஷன்ல என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி நீங்கள் எவ்வளவோ அவ்வளவு உங்களுக்குங்கிறாரு. ஆனா டீலிமிட்டேஷன்ல மட்டும் வேற மாதிரி மாத்தி பேசுறீங்க. நான் டீலிமிட்டேஷனை அந்த மாதிரி சென்சஸ் அடிப்படையில கொண்டு வரணும்னு சொல்லல. அதுல ஒரு ஸ்டாண்டு, இதுல ஒரு ஸ்டாண்டு இல்ல. இன்னும் 25 வருஷத்துக்கு வாஜ்பாய் ஒத்தி வச்ச மாதிரி ஒத்தி வைங்க அப்படின்னா கேஸ்ட் சென்சஸ் அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? அந்த இடத்துல என்ன சொல்றீங்க? ராமனை அவன் மட்டும் 2% இருக்கிறான், அவன் தான் அதிகமான ஆள் இருக்கிறான், மத்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுறான். முன்னாடி போனா கடிக்கிறீங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறீங்க. என்னதான் பண்ண முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சார் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க சார், எந்த விதத்திலையும் தென் மாநிலங்கிறது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இருக்கிறாங்க. இத கொண்டு எந்த ஒரு பைத்தியக்கார அரசும் இந்த தற்கொலை முயற்சி பண்ணாது. அது இந்தியாவே துண்டாடுற மாதிரி ஒரு முயற்சி. பாஜக ஒருபோதும் தன் வளர்ந்து வர்ற கர்நாடகத்துல பல முறை மாறி மாறி ஆட்சி பிடிக்கிற பாஜக அந்த வேலையை செய்யாது. அதே மாதிரி கேரளா இல்ல சார். நீங்க சார், நான் உங்களை பேச அனுமதிக்கிறேன் சார். நீங்க இது பாஜகன்னு எடுக்காதீங்க சார். யார் அரசாங்கத்தில் கர்நாடக அரசு எதிர்க்கிறது சார். அரசாங்கம் எதிர்க்குதாங்கிறதா, பாஜக எதிர்க்குதாங்கிறது கிடையாது. இன்னைக்கு யார் கவர்மெண்ட் இருக்கிறாங்களோ அவங்க எதிர்க்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், இப்ப அங்க இருக்கிற பிஜேபி ஏத்துக்குமா? நான் கேக்குறேன், அங்க இருக்கிற எதிர்கட்சி பிஜேபி இல்ல நீ கொண்டு எங்க தொகுதி குறைச்சிருங்க நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லுமா? சார், நான் கரூர் முரளி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தா அவர் சொல்லல சார். கர்நாடகாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் கர்நாடகா பாதிக்கப்படும் அப்படின்ட்டு பேசியது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி சார். அதனாலதான் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றேன். பாதிக்கப்படும் அப்படி இந்த நாட்டின் பிரதமர் மோடி பேசினாரா? ஆமா சார், புரியல. எங்க எந்த இடத்துல பேசினார் சொல்லுங்க. நீங்க போற போக்கில் சும்மா தெளிச்சு விட்டு போக கூடாது. இந்த நாட்டின் பிரதமரா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் டீலிமிட்டேஷனால உங்க தொகுதி பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் பேசுறதா எனக்கு தகவல் இல்ல. இருங்க சார் பேச ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன். அப்ப அப்படின்னா அவர் எப்படி கொண்டு வருவார்? கர்நாடகாவில போய் நீங்க பாதிக்கப்படுவீர்களா? கர்நாடகாவுல பிஜேபிக்கு பேஸ் இருக்குது. அங்க போய் நீங்க பாதிக்கப்படுவீர்கள் சொல்ல அப்ப கொண்டு வர மாட்டார். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே சார், அங்க வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இங்க எங்களுடைய உரிமை போயிடும் அது போயிடும் இது போயிடுங்களே. பங்களாதேஷ்காரன் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அங்க இருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி இங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, நம்மளோட ரேஷன் கார்டை வாங்கி நம்ம இந்தியர்களுக்கான இதெல்லாம் சுரண்டிட்டு இருக்கிறோம். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல அதை பத்தி ஏதாவது அரசியல் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தீர்வு சொல்லுங்க. திமுக சும்மா அடிச்சு விட்டு தள்ளுறீங்கல்ல, தீர்வு சொல்லுங்க. ஒண்ணு உச்ச நீதிமன்றத்தை இதுக்கு நாடணும், நாடி நீங்க ஏதாவது ஒரு வரைமுறை வகுத்து கொடுங்க. இந்த மாதிரி வேணா நாளைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம ஒரு சஜஷன் ஆலோசனை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட சொல்லி ஆலோசனை பண்ணி எப்படி கொண்டு வரலாம்னு இது பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா கேஸ்ட் சென்சஸ் ரெண்டையுமே ஒத்தி போடுங்க. 25 வருஷம் ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், ஆனா சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் பண்ணாத. என்னையா உங்க கொள்கை? என்ன உங்க கொள்கை? அப்புறம் திமுக முரளி என்ன போற போக்குல சொல்றாரு, ஐயா 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்,
போன வருஷம் என்னை போலவே என் திராவிட சகோதரர் முதலமைச்சர்களே யாரும் கூட்டத்துக்கு போது லெட்டர் எல்லாம் எழுதிட்டு நிதிக்கு பிரச்சனை வந்த உடனே நேரா டெல்லிக்கு பிளைட் பிடிச்சு ஓடினார வெள்ளக்குடியத்தை தலைவி ஸ்டாலின் இதுக்கு போன நிதிக்கு பிரச்சனை உதய நிதிக்கு பிரச்சனை வந்த உடனே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஓடினாரு. அவர் வந்து எதிர்கட்சியா இருந்தா கருப்பு போடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வெள்ளை கொடை பிடிக்கிறதும் அவர் அப்பா கருணாநிதி அவர்கள் தம்பிவா தலைமை ஏற்கவா அப்படின்னு நெடுஞ்செழியன் வர இருந்த இடத்தை எப்படி தட்டி பறிச்சார் எம்ஜி ராமச்சந்திரன் கையில போட்டுருக்கிற பழைய வரலாறுலாம் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் பழனிசாமி வரலாறு பேசலாம். சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது 1.5 கோடி பேர் பங்களாதேஷ் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க சார். இதை தடுக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டோடது கிடையாது, மாநில அரசாங்கத்துடைய கிடையாது. பங்களாதேஷ் எங்கேயோ கிடக்குது, தமிழ்நாடு எங்கேயோ கடைக்கோடியில கிடக்குது. என்ன தென்கடை கோடி தமிழ்நாட்டுல தான் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கிறான் சார். காதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, கண்ணு தெரியலையா சார்? சார் சார் திருப்பூர்ல போய் பாருங்க சார், திருப்பூர்ல போய் எத்தனை பங்களாதேஷ்காரர் இருக்கான்னு பாருங்க சார். இத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை நீங்க ஒன்றிய அரசு குற்ற அரசா வேற யாருது? எனக்கு எதுக்கு மாநில அரசு எதுக்கு இருக்கிற? இங்க தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கிறோம்னா மாநில அரசு கண்ண மூடிக்கும், அதுக்கு ஒன்றிய அரசு குற்ற அரசு காரணமா? சார் சார் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்களே சார், இது நியாயமா? இது நீங்க பார்டர் தாண்டி இல்ல சார், இது நீங்க பேசுறது நியாயமா? இல்ல சார், இல்ல இல்ல வந்து இங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகுறான். ஆனா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாதா சார்? நீங்க சார் இல்ல இல்ல சார், நம்மளோடு நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அண்டை தேசத்திலிருந்து ஆள் உள்ள வந்தான் அப்படின்னா நீங்க மாநில அரசு இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேற நாடுங்க, அவன் வேற நாடு சார், வரக்கூடாது. இங்க ஏன் இந்திய மக்களுக்கு கொடுக்குற ரேஷன் பொருள அவன் வாங்கி திக்க கூடாதுங்க சார். இல்ல உங்களை விடுவானா சார்? கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார். நீங்க அப்படி நிலப்பரப்பை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அண்டை நாட்டில இருந்து ஒருத்தன் உள்ள வந்தானா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்புங்கிறீங்க. நீங்க திசை திருப்பாதீங்க. உங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இங்க பங்களாதேஷ்காரன் வந்திருக்கிறான அவனை கண்டறிந்து அவன் மேல மத்திய அரசு பல முறை இந்த குண்டுவெடிக்கு அப்புறம் வலியுறுத்தியும் கூட நீங்க கண்டுபிடிச்சு வெளியேற்றிருக்கிறீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. இதுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போறீங்களா? ஏன்னா அவன் வந்து இங்க ஆதார் கார்டு வாங்கிக்கிறான், ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறான், நாங்க தான் சிறுபான்மை மக்களின் காவலர் சொல்லி அவனுக்கு மம்தா பிவி கொடை பிடிக்கிறாங்க. ஓட் பேங்க் அரசியல் பண்ணி கேவலமா இல்ல இது? ஏன் நாட்டு மக்கள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறத வந்து எங்கேயோ இருக்கிற பங்களாதேஷ்கார வந்து உட்காந்து நம்மளை ஏமாத்தான் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப கூட பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் தான் பட்டியலை கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு. பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் கிழிச்சதுன்னு கேக்குறேன் சார். நீங்க அப்படியே சார் இல்ல சார், நீங்க சார் வேற நாட்டை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத சொல்ல வேண்டியது பியூரோ ஆஃப் இமிகிரேஷனுடைய வேலை தான். இது சிரிப்பா வருது சார். நீங்க சிரிக்காதீங்க சார், உலகம் முழுசும் இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான். நீங்க பேசுறது லாஜிக் இருக்கா? அவன் கள்ள குடியேறி அவன் பார்த்தா நம்ம இந்தியன் மாதிரி சார். இப்போ சார் ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப எவ்வளவு அமெரிக்கர்கள் இருக்கிறாங்கிறது எப்படி கடமை இல்ல சார்? இல்ல எனக்கு இது எனக்கு புரியல நீங்க சொல்றது. என்ன புரியல உங்களுக்கு? இருக்குங்க, அவன் கள்ளக்குடியேறி என்ன வீசா வாங்கிட்டு வந்தானா? நானே குடியேறி வந்தானா அவனை கண்டுபிடிச்சு வெளியேற்றுறது மாநில அரசுக்கு பொறுப்பா? சரியான தகவல் இங்க பாருங்க. நானே சார் நான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பினுடைய நடைமுறையை சொல்றேன். இதுதான் அவங்க தான் சொல்லணும். மணிகண்டன் சார், இமிகிரேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அமித்ஷாவும் அவரோட டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் தான். ஃபாரினர்ஸ் ஆக்டை கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவங்க தானே தவிர ஸ்டேட் போலீஸ் கிடையாது. சரி சார், கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. மறுக்க வேண்டிய சார் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கூடிய ஏரியா வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்கானே அத ஸ்டேட் போலீஸ் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்காதாங்கிறது தான் என் கேள்வி. நல்லது சார், நல்லது.